குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனையை அதிகரிக்கும் புதிய சட்டத்திருத்த நிறைவேற்றம் எதிர்க்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு நிறைவேறியது. குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு. மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். எந்த குற்றவாளியும் யாரும் காப்பாற்றுறதில்லை. உரிய தண்டனை, கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்கும் சட்ட முன்வடிவு பேரவையில் நிறைவேற்றம். சரியான நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கூட்டணி கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் நிறைவேறியது. எல்லை மறுவரையறை தொடர்பான மக்களின் கருத்திற்கு 6 வாரம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி விளக்கம். மக்களின் கருத்துகள் நிச்சயம் பரிசீலிக்கப்படும் எனவும் உறுதி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் கூடுதல் குழு அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் அரசால் தயாரிக்கப்படும் உரையை அப்படியே வாசிக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை. ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில் ஆளுநர் குறியாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பராசக்தி படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார். இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது. அதேபோல் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளைத்தான் காண்கிறது. ஆளுநரையோ மத்திய அரசையோ கண்டித்து அதிமுக கருப்பு சட்டை அணிந்திருந்தால் வாழ்த்து இருப்பேன். அதிமுகவை சுட்டிக்காட்டி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருட்டில் இருக்கும் எதிர்க்கட்சிகள் விடியல் எங்கே என கேட்கிறார்கள். விடியல் என்பது மக்களுக்குத்தானே தவிர மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல என முதலமைச்சர் சாடல். டங்ஸ்டன் சுரங்கத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக பேசியதாக முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு அதிமுக எதிர்ப்பு. சுரங்கம் அமைந்தால் பதவியில் இருக்க மாட்டேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன். அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியாக சொல்லியிருக்கிறேன். மூன்று ஆண்டுகளில் 12,000 கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 2011-21 வரை பாதாளத்தில் இருந்த தமிழகத்தை மீட்டெடுத்துள்ளதாகவும் பேச்சு. பெஞ்சல் புயல் பேரிடர் நிதியாக 6,000 கோடி கேட்டும் மத்திய அரசு வழங்கவில்லை. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியையும் விடுவிக்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். அனுமதிக்கப்பட்ட இடத்தில் எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்தலாம். இதுவரை சுமார் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் விளக்கம். காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதோடு ரவுடிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத்தை ஸ்டாலின் பஸ் என மக்கள் பெயர் வைத்து விட்டதாக முதலமைச்சர் பெருமிதம். புதுமை பெண் திட்டம், ஊட்டச்சத்து திட்டம் குறித்தும் பேரவையில் நிகழ்ச்சி.
வரும் ஆண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். சென்னை கோவையில் 3750 கோடியில் சாலைகள் சீரமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 7வது முறை திமுக ஆட்சி அமைக்கும். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக உயர்த்தி காட்டுவேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. நீட் தேர்வை மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என முதலமைச்சர் தெரிவித்திருப்பதை மக்களை ஏமாற்றும் செயல். நீட் ரத்து ரகசியம் தங்களுக்கு தெரியும் என பிரச்சாரம் செய்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டதாக தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடலை வரிகளை தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருந்தும். பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற கவன ஈரோடு எனவும் விஜய் காட்டும். பொள்ளாச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் சொன்னதுதான் உண்மை. அதிமுக முதலமைச்சர் தரப்பில் ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், டங்ஸ்டன், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு உள்ளிட்ட விவகாரங்களில் அனல் பறந்த விவாதம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் சந்திப்பு. ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் தலைமையுடன் ஆலோசிக்க முடிவு செய்யப்பட்டது. திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது குறித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கோவிந்தா கோவிந்தா முழக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவுக்கு விட்டுக் கொடுத்தால் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிருப்தி. கோவிந்தா 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 காங்கிரஸுக்கு கோவிந்தா கோவிந்தா. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணி தொடக்கம். தேர்தல் நடத்தை விதிமுறையால் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் வழங்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவத்தை கண்டித்து சென்னையில் அதிமுக மகளிர் அணி சார்பில் போராட்டம். அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியும் கண்டன முழக்கம். பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கை சுட்டிக்காட்டி திமுகவினர் ஒட்டிய போஸ்டர் ஒட்டிய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக சார்பில் புகார். வரும் 20ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டத்தை அறிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. மதுரை அருப்புக்கோட்டையில் புதிய ரயில் பாதை அமைக்க திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பீகார் உயர்நீதிமன்றம் தடை விதித்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியது அப்பட்டமான பொய். பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். சென்னை அடையாற்றில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் மரியாதை. மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதைத் தொடர்ந்து மலர் மரியாதை செலுத்தி புரட்சியாளர் அம்பேத்கருக்கு
பெரியார் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் சென்னையில் சீமான் மீது 3 வழக்குகள் பதிவு. திராவிடர் கழகத்தினர் அளித்த புகாரில் சென்னை சைபர் கிரைம் பிரிவு போலீசார் நடவடிக்கை. பெரியார் குறித்த சீமானின் பேச்சுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. உருவப்படத்தை அவமதித்து கோவை ஆண்டனூரில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV வைரஸ் பாதிப்பு. ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தீவிர கண்காணிப்பு. சென்னையில் தனியார் நிறுவன ஊழியரை கடத்தி 20 லட்சம் பணம் பறித்த வழக்கு. SIC மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அடுத்த புழல் சிறையில் ஜெயிலர் மற்றும் துணை ஜெயிலர் மீது தாக்குதல். சோதனை செய்ய முயன்றபோது தீவிரவாத வழக்கில் கைதான பிலால் மாலிக் என்பவர் தாக்கியதில் சிறை அதிகாரிகள் காயம். ஆக்கிரமிப்புகளை அகற்ற பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தாத கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி துப்பாக்கி முனையில் கைது. மதுரையில் பதுங்கியிருந்த கனகராஜை சுற்றி வளைத்து சிறப்பு காவல்படை. மயிலாடுதுறை, தஞ்சை, நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 13ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வரும் 14ஆம் தேதி கனமழை பெய்யும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் வரும் 15ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். தமிழ்நாட்டில் களை கட்டிய பொங்கல் கொண்டாட்டம். மாநிலம் முழுவதும் உள்ள கல்லூரிகளில் பொங்கலிட்டு மாணவர்கள் உற்சாக நடனம். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் தலித் சிறுமிக்கு 5 ஆண்டுகளாக 60 பேர் பாலியல் வன்கொடுமை. புகாரின் பேரில் 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 5 பேர் கைது. அயோத்தி கோவிலில் ராமர் சிலைக்கு மகா கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் 1 ஆண்டு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை. அசாம் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து ஒரே நாளில் 3வது தொழிலாளியின் உடல் மீட்பு. பலி எண்ணிக்கை 4ஆக அதிகரித்த நிலையில் ஜவரி நிலை என்ன என பல தரப்பினர் கேள்வி. பஞ்சாப் ஆம் ஆத்மி MLA குப்ரீத் கோஹி துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் பலி. தனது துப்பாக்கியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது தவறுதலாக சுட்டுக் கொண்டதாக போலீசார் தகவல். சத்தீஸ்கரில் சுக்மா மாவட்ட SP முன்னிலையில் 9 நக்சலைட்டுகள் சரணடைந்தவர்களுக்கு மொத்தம் 43 லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்பட்டது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சிக்கி 20 பேர் பலி. ஏமன், லெபனானிலும் தாக்குதலை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரும் 23ஆம் தேதி ரிலீஸ் என தகவல்.